வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு அவல் அடை செய்ய போகிறோம். அதுக்கு லேஸ் அவல் எடுத்து ஒரு 2 கப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, இது கடலை மாவு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த காய்கறி எல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் இதில் கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். நம்ம பச்சை மிளகாய் போடல, கொஞ்சமாக மிளகாய் பொடி மட்டும். மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா கூட நமக்கு வாசனைக்கு வேணுமா போட்டுக்கலாம். வாசனை செரிமானத்துக்கும் நல்லதுன்னு. கேரட்டு, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி இதில் கலந்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அது குடமிளகாய், இதெல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கலாம். தேங்காயம் ஸ்பூனு, இது தேங்காய் இதுக்கு வந்து நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு நல்லா உள்ளங்கை அகலத்துக்கு தட்டி தண்ணியை கொதிக்க வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலு தவாவிலையோ இந்த பேன்லேயோ நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வெந்ததை ஒரு 7 to 10 நிமிஷம் 8 நிமிஷம் வேக வைக்கலாம். எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பொடி, நம்ம இட்லி பொடி இருக்கு இல்லையா, அதை அதில் நல்லா 2 ஸ்பூன் போட்டு பிரட்டிட்டு இதை ஒன்றா போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறுமனை சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். இல்லை வெறுமனை ஃப்ரை பண்ணிவிட்டு சும்மா லேசாக திருப்பி போடுறாப்பில் போட்டு அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தக்காளி பச்சடி மாதிரி செஞ்சு வெங்காயமும் போடலாம். இல்லைன்னா தக்காளியை மட்டும் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டு பிரட்டி இதையும் அதில் அப்படியே போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிட்லாம். செய்யறத காமிச்சிடலாமா? ஆஃப் பண்ணிட்டீங்களா? உப்பு பார்த்துக்கலாம். அதில் இந்த நல்லா வந்துருச்சு. தேங்காய்ப்பெல்லாம் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது அவல் தான் இது. கெட்டி அவல்லையும் செய்யலாம். கெட்டி அவல்னா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் பசையணும். இந்த லேஸ் அவலுங்கிறப்ப ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஊறிடும். இது அப்படியே சும்மாவே ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். எண்ணெயில் எடுத்து கட்லெட் டைப்பில் கூட நம்ம சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் மெலிசாக தட்டிடுறேன். இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வாரத்தில் ஊற வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சாச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கூட போடலாம். அதில் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு போடலாம், நல்லாயிருக்கும். 7 நிமிஷம் 8 நிமிஷம் குறைஞ்சது வேகணும். வெந்ததுக்கு அப்புறமேலு எடுத்துட்டு காமிக்கலாம். 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அது ஆறுறதுக்குள்ளே இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு
இதுலேயும் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பொடி இதில் போட்டு பெரட்டி அதை எடுத்து சாப்பிட்லாம். நான் வந்து சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, தக்காளி போட்டு மிளகாவும் போட்டுக்கலாம். நான் மிளகா பொடி போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ அந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதை எடுத்து அதில் போட்டு அதை பெரட்டி சாப்பிட்லாம். இப்போது நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, அதில் இஞ்சி போட்டிருக்கோம். இதில் சும்மா கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் இந்த வாசம் போகிற வரையிலும் பச்சை வாசம் நல்லாயிருக்கும். பச்சையாக இருந்தால் கூட ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தாலும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய். அதையும் ஃப்ரை பண்ணுறேன்.